12 தசகங்கள் பார்த்திருக்கோம். 12வது தசகம் நம்ம பார்த்தோம். வராகமூர்த்தி எப்படி உற்பத்தி ஆனார் அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா? இப்போ மனு சிருஷ்டி பண்ணணும் அப்படின்னு ஆரம்பிக்கும் பொழுது ஸ்வயம்பூ மனு சதரூபைன்னு பார்த்தோம் இல்லையா? இப்போ சிருஷ்டி பண்ணணும்னு நினைக்கிற பொழுது பூமாதேவியை கொண்டு போய் ஹிரண்யாக்ஷன் கர்ப்போதகம்னு சொல்லக்கூடிய அந்த ஜலத்துக்குள்ள மறைச்சு வச்சுடுறான். அதாவது கீழே பாதாள லோகத்துல இருக்கக்கூடிய ஜலத்துக்குள்ள மறைச்சு வச்சுடுறான் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். அப்போ பிரஜைகளுக்கெல்லாம் கஷ்டம் இல்லையா? இருக்கிறதுக்கு ஒரு இடம் இருந்தா தானே வாழறதுங்கிறதெல்லாம் முடியும். இப்போ பிரஜைகளை சிருஷ்டி பண்ணணும்னு நினைக்கிற பொழுது அப்போ பூமாதேவியே இல்லைன்னா என்ன பண்றது, பூமியே இல்லைன்னா என்ன பண்றது? அதனால நேரா பிரம்மா கிட்ட போய் முறையிடுறார் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ பிரம்மாவும் என்னன்னா என்ன பண்ற, ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் யோக வலிமையில அந்த ஜலத்தெல்லாம் முன்னாடி உறிஞ்சு அதுக்கப்புறம் தான் சிருஷ்டியே ஆரம்பிச்சாரு அப்படிங்கிறத பார்த்தோம். அதனால இப்போ பிரம்மதேவனுக்கும் அந்த யோக வலிமையினால ஏற்கனவே ஜலத்தெல்லாம் பானம் பண்ணிட்டதுனால இப்ப என்னன்னா என்ன பண்றதுன்னு புரியல. ஏன்னா இத்தனை ஜலத்தையும் மறுபடியும் எப்படி பருக முடியும் இல்லையா? அதனால பகவானை தவிர வேறு கதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அம்போருஹாட்ச தவபாத யுகம் வியசிந்தீத்து அப்படின்னு பார்த்தோம். அப்போ பிரம்மதேவனும் என்னன்னா உன்னுடைய அந்த 2 திருவடிகளையே தியானம் பண்ணிட்டு இருந்தார் அப்படிங்கிறத பார்த்தோம். ஏன்னா தியானம் பண்ணிட்டே இருக்கும் பொழுதே என்னன்னா அப்போ அவருடைய மூக்கு துவாரத்திலிருந்து ஒரு சின்ன ஒரு உருவம் வெளியில குதிச்சுதான். அப்போ அந்த சின்ன உருவம் பார்த்தா என்னன்னா ஒரு பன்றி குட்டி, ஒரு சின்ன ஒரு கட்ட விரல் சைஸுக்கு தான் இருந்தது அப்படிங்கிறத பார்த்தோம் நம்ம இல்லையா? அப்போ அங்குஷ்ட மாத்திர பப்புகு, ஒரு கட்ட விரல் சைஸ்க்கு இத்தோண்டு இருந்த அந்த ஒரு பன்றி உருவம் பார்த்தா கொஞ்ச நேரத்துல அப்படியே பெருசா வளர்ந்துட்டே இருந்துதான். அவ்வளோ பெருசா யானை மாதிரி. அதுதான் கும்பி சதுருஷக அப்படின்னு பார்த்தோம். கும்பினா யானைய போல பெருசா வளர்ந்துட்டே போச்சு. இன்னும் வளர்ந்து 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 அப்படியே ஆகாசத்தை தொட்டுட்டு இப்ப பார்த்தா கீழே ஒண்ணுமே இல்லை. கீழே என்னன்னா அவருடைய பாதம் எங்க இருக்கு அப்படின்னா மேருமலை மந்திரமலை எல்லாம் கொலுசுல சின்ன சின்ன மணிகள்லாம் இருக்கும் இல்லையா? அந்த மணிகள்லாம் மேருமலையும் மந்திரமலையும் போல இருந்துதான். அப்படின்னா அவர் எவ்வளவோ பெருசா எத்தனை பெரிய ரூபத்துல இருந்திருப்பார் இல்லையா? அதனால பிரம்மதேவனே ஆச்சரியப்பட்டு அப்படியே தலையை தூக்கி பார்க்கிறார். எங்கேயோ மேல போயிட்டு இருக்கு, பிரம்மலோகத்தையும் தாண்டி எங்கேயோ மேல போயிட்டு இருக்கான். அந்த மாதிரி பெருசா ஒரு ரூபத்தோட இருந்துட்டு இருக்காராம். அப்போ மூக்குத்துளையில இருந்து வந்த இந்த ரூபமா இது இத்தனோண்டு இருந்ததே இல்லையா? வரும்பொழுது பார்த்தா அங்குஷ்ட மாத்திரம்ன்ற மாதிரி இவ்வளோண்டு இருந்த அந்த ரூபம் இப்ப பார்த்தா என்னன்னா பெருசா வளர்ந்துட்டு இருக்கே. அப்போ இது கட்டாயமாக பகவானுடைய மாயைதான் அப்படிங்கறது புரிஞ்சுட்டாராம். அதனால அப்போ அத புரிஞ்சிட்ட உடனே என்னன்னா பிரம்மதேவனும் அப்படி ஒரு சப்தத்தை கொடுக்குறாராம். ஏன்னா அவர் ஆமோதிக்கிறார், ஆமா நான் தான் அப்படின்னு சொல்ற மாதிரி என்னன்னா ஆமோதிச்சார் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அப்போ அந்த சப்தத்தை கேட்டுட்டு எல்லா லோக்கத்தில இருந்தும் மேல இருக்கக்கூடிய பூமிக்கு மேல இருக்கக்கூடிய லோக்கத்தில இருந்தெல்லாம் எல்லாரும் என்னன்னா யாரு அப்படின்னு வெளியில பார்க்க ஆரம்பிச்சுட்டாலாம். பார்த்தா பெருசா ஒரு ரூபம் இருக்கான். அந்த ரூபம் என்னன்னா கீழே அப்படியே பூமாதேவிய உத்தரணம் பண்ணிட்டு கொண்டு வரணும் இல்லையா? அதனால அப்படியே உடம்பு முழுக்க என்னன்னா ஒரு சாம்பல் நிறம், ஒரு நல்ல டார்க் கலர்ல இருக்கிற மாதிரி, அதுவும் ரோமங்கள்லாம் குத்திட்டு நிக்கிற மாதிரி இருக்கான். வால் பக்கம் என்னன்னா மேல் நோக்கி இருக்கு. அவருடைய முகம் பகுதி கீழ் நோக்கி அப்படி பூமாதேவியை தேடுற மாதிரி கீழ் அப்படி கீழ் நோக்கி இருக்கான். அப்போ கண்கள் எல்லாம் சுழண்டு அப்படி இப்படி இருக்கக்கூடிய அந்த ரூபத்தை பார்த்துட்டுதான் என்னன்னா முனிவர்கள் எல்லாம் ஸ்துதி பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிறத பார்த்தோம். அப்போ நேரம் அங்கேருந்து அப்படியே கீழே குதிக்கிறாராம். அதுதான் அவதேரிதத்துவம் அப்படின்னு பார்த்தோம். அவதேரித்த அப்படின்னு என்னன்னா மேலிருந்து அப்படியே கீழே அந்த ஜலத்தை நோக்கி போறதுன்னு அர்த்தம். அப்ப கீழே போகும்பொழுது அந்த ஜலத்துல அப்படி தொப்புன்னு போய் இறங்குற பார்த்தா சுத்தி இருக்கிற முதல கூட்டங்கள், பெரிய பெரிய திமிங்கலங்கள் எல்லாம் என்னன்னா பயந்து போய் இந்த பக்கம் அந்த பக்கம் எப்படி போறதுன்னு தெரியாம சுத்திண்டே இருந்தான். அப்போ பாதாளத்துல இருக்கிறவ அத்தனை பேரும் நடுங்கிற மாதிரி ஆயிட்டான். அப்போ இந்த மூர்த்தி உள்ள போய் அங்க காவலுக்காக நிறைய அசுரர்கள் எல்லாம் இருக்கா. ஏன்னா பூமாதேவிய காவலுக்கு வச்சுட்டு, பூமாதேவிய உள்ள வச்சுட்டு காவலுக்காக நிறைய பேர் இருக்கலாம். அந்த அத்தனை அசுரர்களையும் அந்த வராகமூர்த்தி என்ன பண்றாரு, எல்லாரும் கையினால இப்படி தள்ளிண்டு அப்படி தள்ளிண்டு போய் நேரா அந்த பூமாதேவிய அழகா எடுத்து அந்த மூக்கினுடைய இந்த பக்கம் அந்த பக்கம் இப்படி நடுவுல வாய் இருக்கு, பன்றியுடைய ரூபம்,
அந்த காட்டு பன்றி அப்படிங்கறதுனால ரெண்டு பக்கமும் தெற்றப்பல் அப்படி வெளியில வந்து இப்படி நிக்கும். அப்படி வெளியில வந்து இந்த பல்லு அப்படி மெல்லிசா வெளியில வந்து நிக்குமா. அந்த பல்லுல அப்படி இந்த பூமாதேவிய உள்ள அந்த ஜலத்துக்குள்ளே இருந்து இப்படி குத்தி அப்படி வெளியில எடுக்கிற பார்த்தா ஒரு சின்னதா ஒரு பொடுசு இத்தினோண்டு மாதிரி இருக்கான் பூமாதேவி. ஏன்னா அவ்வளவு பெரிய ரூபத்தோட இருக்கார். அதனாலதான் நம்ம பார்த்தோம் முஸ்தாங்குராங்கித இபாதிக பீவராத்மா. பீவர அப்படின்னாலே என்னன்னா ரொம்ப பெருசு, அதிக பீவர, ரொம்ப பெரிய ரூபத்துல இருக்கார். ஆனா அவருடைய அந்த தெற்றுப்பல் இருக்கு இல்லையா, கோரப்பல்லினுடைய நுனியில வந்து பார்த்தா என்னன்னா ஒரு புல்லு, ஒரு சின்ன கோர புல்லுன்னு சொல்லுவா, அந்த புல்லு மாதிரி ஒட்டிட்டு வந்தாளாம் பூமாதேவி. அப்படி வெளியில வந்த நீதான் என்ன ரட்சிக்கணும்னு 12வது தசகம் பூர்த்தியாச்சு. 13வது தசகம் ஆரம்பிக்கும் பொழுது என்னன்னா, இப்ப ஹிரண்யாட்சனுக்கு வந்து ஹிரண்யாட்சன் எவ்வளவு பெருசா இருக்கான் அப்படின்னா, அவனுடைய ராம் 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 ஹிரண்யாட்சன் வந்து என்னன்னா அவனும் பெரிய ரூபத்துல இருக்கானா. அவனுடைய அந்த முட்டை இருக்கு இல்லையா, முழங்கால் இருக்கு இல்லையா, அதுல வந்து என்னன்னா அந்த பிரளய ஜலத்துல அவனுக்கு முட்டி வரைக்கும் தான் இருக்கான். அவ்வளோ பெரிய ரூபத்துல அவனும் இருக்கான் அப்படிங்கறத சொல்ற. அதான் ஹிரண்யாட்சம் தாவத்து வரத அப்படின்னு. வரத அப்படின்னாலே என்னன்னா வரங்களை வாரி வழங்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஹிரண்யாட்சன் என்ன பண்றான், பவத்து அன்வேஷண பரம் அப்படின்னா, அன்வேஷணம்னா தேடுறது அப்படின்னு அர்த்தம். உங்களை தேடிண்டு. ஏன்னா இப்போ அசுர பதர்கள் எல்லாம் இப்படி அப்படி தட்டி விட்டுட்டார், பூமாதேவியை உத்தாரணம் பண்ணி எடுத்துன்னு வர்றார். ஆனா அந்த சமயம் பார்த்து ஹிரண்யாட்சன் தேடிண்டே வரான், எங்க எங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கேள்விப்படுறான், ஹரி வந்துட்டான்றது கேள்விப்படுறான். அதனால எல்லா இடத்தையும் தேடிண்டே வரான். சரந்தம் சாம்பர்த்தே. சரந்தம் அப்படின்னு என்னன்னா அந்த அந்த இடத்துல ஒலாவிண்டி இப்படி இங்க இருக்காரா இங்க இருக்காரா அப்படின்னு இப்படி அப்படி தேடிண்டே வந்துட்டு இருக்கான். சாம்பர்த்தே பயசி அப்படின்னு என்னன்னா அந்த ஜலத்துல, சாம்பர்த்தம் அப்படின்னாலே பொதுவா பிரளய ஜலம்னு சொல்லுவோம். ஏன்னா அந்த அந்த சமயத்துல பூரா ஜலமயமாகவே இருக்கும். அந்த மாதிரி ஜலமயமாக இருக்கிறதுல தானே இப்ப பூமாதேவியை ஒழிச்சு வச்சிருக்கான் இல்லையா. அதனால நேரா பயசி அந்த ஜலத்துல போய் இப்படி அப்படி எங்க 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 அப்படின்னு தேடிண்டே வந்துட்டு இருக்கானா. அப்போ நிஜஜங்கா பரிமிதே அப்படின்னு என்னன்னா, ஜங்கா அப்படின்னாலே இந்த தொட அளவுக்கு அந்த மாதிரி இல்ல இந்த முட்டி அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த மாதிரி அவனுக்கு அவ்வளவுதான் இருக்கான் ஜலமே. அது எவ்வளோ ஜலம் இருக்கும், ஆனா அவன் அவ்வளோ பெரிய உருவத்தோட இருக்கான்னு அர்த்தம் அவனும். அதனால அவனுடைய முட்டி அளவு இருக்கக்கூடிய தண்ணியில இப்படியும் அப்படியும் தேடிண்டே வந்துட்டு இருக்கான். கடைசியில பார்த்தா என்னன்னா, பவத் பக்தோ கத்வா கபடபட்டுதீர் நாரத முனிகி. உன்னுடைய பரம பக்தனாக இருக்கக்கூடிய நாரத முனிவர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து என்னன்னா இந்த ஹிரண்யாட்சனை பார்த்துட்டு, என்னப்பா யார தேடின்னு போயின்னு இருக்க, ஓ நாராயணனையா, இங்கேதான் அப்படின்ற மாதிரி, நீ எப்படியேப்பட்டவன், உன்னுடைய பூமாதேவி, ஏன்னா நீ கொண்டு வந்து மறைச்சு வச்சிருக்கே அந்த பூமியை அபகரிச்சுட்டு போகணும்னு அந்த வராக மூர்த்தியாக வந்திருக்கான்ப்பா நாராயணன் அப்படின்னு சொல்லி இவரே கபடபட்டு தீர் அப்படிங்கிற ரொம்ப கபட்டமாக, ஏன்னா நேரா வந்து ஹிரண்யாட்சனை பழிச்சு சொல்லாம அதே சமயத்துல நாராயணனை போய் நீ பார்த்தாதானே உனக்கு அதுக்கான காலம் வரும், உன்னுடைய காலம் நெருங்க போறதே, நீ போகிறதுக்கான காலம் நெருங்க போறதேன்னு கபட்டமா நாடகம் மாதிரி. ஏன்னா எல்லாத்துலயுமே கலகம் அப்படின்னு பார்த்திருக்கோம் இல்லையா, நாரதருடைய கலகம் அப்படின்னு சொல்லுவான். அதனால நாரதருடைய கலகம் எப்பவுமே நன்மையில தான் முடியும். ஆனாலும் இங்க என்னன்னா, ஹிரண்யாட்சனை பார்க்கும் பொழுது பர்பஸா வேணும்னே வந்து என்ன சொல்ற, ரொம்ப அழகா நடிக்கிற மாதிரி வந்து என்னன்னா, ஆமாப்பா நீ வந்து அந்த பூமாதேவியை கொண்டு வந்து வச்சுட்டு இருக்க, கடைசியில பார்த்தா அந்த பூமாதேவிய அந்த வராகமூர்த்தி அபகரிச்சுட்டு போறாரு அப்படிங்கிற மாதிரி கபடமா பேசிட்டு இருக்காராம். அதனால ஷனைஹி ஊச்சே நந்தன் தனுஜமபி நிந்தம் ஸ்தவ பலம் அப்படின்னா, ஷனைஹி அப்படின்னு என்னன்னா மெதுவா அப்படின்னு அர்த்தம், மெதுவா. அதனாலதான் சனீஸ்வரன் சொல்ல மாட்டான், சனைஸ்வரன். ஏன்னா இருக்கிறதுலே மெதுவா போகக்கூடியவர் சனீஸ்வரன் தான், அதனால்தான் அவருக்கு சனைஸ்வரன் அப்படின்னு பேர். அப்படிப்பட்ட அந்த சனைஹி மெதுவா வந்து என்னன்னா ஹிரண்யாட்சன் கிட்ட பேசி நாராயணன் வந்திருக்கன்றத தெரியப்படுத்துற மாதிரியும் தெரியப்படுத்திட்டோ, அதே சமயம் என்னன்னா அந்த நந்தம் தனுஜம் அப்பி அப்படின்னு என்னன்னா, நந்தன்னா ரொம்ப பிளீஸ் பண்றது, ரொம்ப அழகா, அப்பா நீ எப்படியே பட்டவன் இல்லையா அப்படின்னு எதிர்க்க இருக்கக்கூடிய அசுரனை கொண்டாடி பேசுற மாதிரி பேசுறது. அதனால அசுரனை கொண்டாடுற மாதிரி கொண்டாடிட்டு அந்த நாராயணன் வந்திருக்காங்கிறத சொல்லி
அந்த நாராயணனை கொஞ்சம் என்னன்னா நிந்தனை பண்ற மாதிரியா, நிந்தம் ஸ்தவ பலம் அப்படின்னா அந்த நாராயணனை அவருடைய பலத்தை கொஞ்சம் குறைவா பேசுற மாதிரியும், அது ஆக்சுவலா பார்த்தா நிந்தா ஸ்துதி. ஆனா என்னன்னா சொல்லும் பொழுது ஆமாப்பா நாராயணன் என்னவோ ஒரு வேஷத்தை போட்டுன்னு வந்திருக்கான், ஆனா பார்த்தா என்னன்னா நீ எப்படிப்பட்டவன், நீ பூமாதேவியை கொண்டு வந்திருக்க, கடைசியில பார்த்தா அவன் அபகரிச்சுட்டு போயிடுவா போல இருக்கே அப்படின்னு எல்லாம் சொல்லி அந்த எதிர்க்க இருக்கக்கூடிய ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னா அந்த எதிராளியினுடைய பலத்தை ஏத்துற மாதிரி ஏத்தும் பொழுதுதான் கர்வம் ஜாஸ்தியாகி அவனுடைய பலம் உண்மையாவே குறையும். ஆக்சுவலா பார்த்தா எவ்வளவுக்கு அவ்வளவு கர்வம் வருதோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவளுக்கு உள்ள இருக்கக்கூடிய பலம் குறையும். பலம் இருக்குன்னு தான் பெரிய ஆளு அப்படின்னு நினைச்சோன்ட்டா அப்படின்னா என்னன்னா எந்த விஷயத்துலயும் அது பலம் மட்டும் கிடையாது. இப்ப அது பெரிய அழகு இருக்கு, ரொம்ப அழகா இருக்கா அப்படின்னாலும் சரி, இல்ல ரொம்ப தனவந்தன் அப்படின்னாலும் சரி, அவளுக்கு சொல்லும் பொழுது எப்போ அந்த கர்வம் வந்துடுறதோ, நான் பெரிய ஆளு, நான் பெரிய இது, எனக்கு நிறைய செல்வம் இருக்கு அப்படின்லாம் கர்வம் வந்துடுதுனாலே அது அழியறதுக்கு ஒரு வழி அப்படிங்கறத சொல்லுவான். அதனால கர்வத்தை வரவழைச்சு அவன் அழிவுக்கு நாரதர் ஒரு காரணமா இருக்க. அப்படி மாயாவி விஷ்ணு என்ன சொல்றாரு அப்படின்னா நாரதர் அந்த மாயாவி இருக்கா இல்லையா, என்ன வேஷத்தை வேணாலும் போடக்கூடியவன் அப்படின்னு விஷ்ணுவ சொல்றார். மாயாவி விஷ்ணு ஹரதி பவதீயாம் வசுமதி, உன்னுடைய பூமாதேவி நீ வச்சுட்டு இருக்கியப்பா. ஹரதி, ஹரத்தினா அபகரிக்கிறதுன்னு அர்த்தம், திருடுறதுன்னு அர்த்தம். அதனாலதான் ஹரிங்கிற நாமமே இருக்கு. பவதீயா உனக்கு பிடிச்சமா இருக்கக்கூடிய அந்த வசுமதி, வசுமதினா பூமின்னு அர்த்தம். உனக்கு பிடிச்ச பூமாதேவி நீ எத்தனை ஆசையா கொண்டு வந்து இங்க வச்சுட்டு இருக்க. ஆனா அந்த மாயாவி விஷ்ணு என்ன பண்றான் தெரியுமா, ஹே பிரபு அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்லி என்னன்னா கஷ்டம் கஷ்டம், என்ன கஷ்டம்பா இது, என்ன உனக்கு இப்படியா வரணும், இப்படிப்பட்ட ஒரு நிலைமையா வரணும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கிமிதமிதி தேனாபிகதித்தக, அப்படி அபிகதித்தக அப்படின்னு என்னன்னா நாரதர் இத போல என்ன கஷ்டம்ப்பா இது, என்னப்பா உனக்கு இப்படி ஒரு கஷ்ட காலம் வந்துடுது, நீ எவ்வளவு ஆசையா பூமாதேவியை கொண்டு வந்து இங்க வச்சுட்டு இருக்க, ஆனா அந்த மாயாவி விஷ்ணு என்ன பண்றாப்பார், என்ன வேணாலும் உருவம் எடுத்துப்பா, அதனால இங்க வந்து எடுத்துட்டு போறாப்பார், அபகரிச்சுட்டு போறாப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இது என்ன கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஹிரண்யாக்ஷன் கிட்ட இன்னும் அந்த ஹிரண்யாக்ஷனுக்கு கர்வம் வர வச்ச உடனே நாரதர் சொன்ன உடனே நதன் குவாசம் குவாசம் எங்க எங்க அந்த எங்க அந்த நாராயணன், எங்க அந்த விஷ்ணு அப்படின்னு சொல்லிட்டு நதன், நதன்னா ரொம்ப உறக்க கத்த ஆரம்பிச்சுட்டான். எங்க எங்க அந்த நாராயணன் எங்க அப்படின்னு சொல்லிட்டு தூ இப்பதான்ப்பா பார்த்தேன், தூ இப்படி போறாருப்பா, ஒரு பன்றி ரூபத்தை எடுத்துன்னு போயிட்டு இருக்காருப்பா அப்படின்னு சொன்ன உடனே அந்த எந்த வழியில தர்ஷித பத்தக, அதாவது பொதுவா சொல்லுவா பகவான் யாருன்னு காண்பிச்சு கொடுக்கறதுக்கு ஒரு குரு ரொம்ப முக்கியம். அதனால குருவினுடைய அருள் இல்லாம பகவான அடையவே முடியாது, ஒரு ஆச்சாரியனுடைய அருள் இல்லாம பகவான அடைய முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவர் தான் காண்பிச்சு கொடுக்கக்கூடியவர். அத போல இங்க என்னன்னா நாரதர் ஒரு குருவாக இருந்துட்டு இந்த ஹிரண்யாக்ஷன், ஏன்னா ஹிரண்யாக்ஷன் இந்த ரூபத்துல பார்த்தா ஒரு பெரிய அசுரனாக வந்திருக்கான், ஆனா அது ஆக்சுவலா யாருன்னா ஜெயவிஜயாள் தானே. அப்படி இந்த ரூபத்துல வந்திருக்கும் பொழுது என்னதான் இருந்தாலும் பகவான் காண்பிச்சு கொடுக்கறதுக்கு ஒரு பக்தன் வேணும் இல்லையா, ஒரு குரு வேணும் இல்லையா. அதனால நாரதர் தோ இப்படிதான் போறேன் அப்படின்னு அந்த வழியை காண்பிச்சு கொடுக்குறாராம். தர்ஷித பதக அப்படிங்கிற, பதனா வழின்னு அர்த்தம், அந்த மார்க்கம் அப்படின்னு அர்த்தம். தோ இப்படி போப்பா நீ அந்த பகவான் அடைஞ்சு விடலாம் அப்படின்னு காண்பிச்சு கொடுக்குற மாதிரி காண்பிச்சு கொடுக்குறாராம். உடனே பவந்தம் சம்பிராப்ப தரணிதரம் உத்தியந்த முதகாது, அந்த காண்பிச்ச வழியை ஹிரண்யாக்ஷன் என்ன பண்றான், கதை அப்படி மேல போட்டு அப்படி இப்படி நடந்து எங்க 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 அப்படின்னு தேடிட்டு போகும் பொழுது நேரா வராகமூர்த்தி என்ன பண்றாராம், பூமாதேவி அப்படியே மேல கொண்டு வந்துட்டு இருக்காரு, அந்த ஜலத்துக்கு மேல கொண்டு வந்துட்டு இருக்க. அப்படி கொண்டு வரும் பொழுது என்னன்னா அந்த பூமாதேவிக்கு சரி இந்த பூமாதேவியை வச்சுட்டு நம்ம சண்டை போட்டோம்னா எப்படி இருக்கும் இல்லையா, அதனால அந்த பூமாதேவியை அழகா ஒரு ஓரமா அப்படி அழகா அந்த ஜலத்துக்கு மேல அங்க மிதக்கும்படி அழகா வச்சுட்டா. அதனால உத்தியந்த முதகாத்து, ஜலத்திலிருந்து வெளியில வந்த அந்த அந்த வராகமூர்த்தி பூமாதேவிய அழகா ஒரு இடத்துல அப்படி வச்சுட்டு அதுக்கப்புறம் என்னன்னா இங்க சண்டை போட வந்தார் அப்படிங்கறத சொல்றான். அடுத்த 3வது ஸ்லோகத்தை சொல்றான். அஹோ ஆரண்யோயம் அப்படின்னா இந்த இடத்துல ஹிரண்யாக்ஷனும் ரொம்ப பெருசா சத்தம் போடுறான், கத்துறான். எப்படி கத்துறான் அப்படின்னா என்னது இது, ஒரு நாராயணன் அப்படின்னு பார்த்தா ஏதோ ரொம்ப அழகான ரூபம் அப்படின்னு பார்த்தா ஒரு பன்றி ரூபத்துல, ஆரண்யோயம் மிருகம் மாதிரி ஒரு பன்றி ரூபத்தை எடுத்துன்னு அதுவும்
எங்கயோ வனத்துல எல்லாம் சுத்தி திரிஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு பன்றி ரூபத்தை எடுத்துட்டு வந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்க இருக்கக்கூடிய வராகமூர்த்தியை பார்த்து பேசுறான். அப்படி பேசும்பொழுது நம்மளுக்கு எல்லாம் தோணும், என்ன இப்படி எல்லாம் பேசுறானே அப்படின்னு தோணும். ஆனா அதுவும் என்னன்னா ஸ்துதியாக அழகா சொல்லுவா. பெரியவாள்லாம் சொல்லுவா நிந்தா ஸ்துதின்னு சொல்லுவா. வெளியில பார்க்கறதுக்கு திட்டுற மாதிரி இருக்கும், மிருகம் மாதிரி இருக்கே, இப்படி வனத்துல சுத்தி திரியிற காட்டுல சுத்திட்டு இருக்கக்கூடிய பன்றியாக இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்ற மாதிரி இருக்கும். ஆனா வனம்னு இன்னொரு அர்த்தம் என்னன்னா ஜலம்னு அர்த்தம். அதனால ஜலத்துல சயனம் பண்ணக்கூடிய அந்த நாராயணன் தானே நீ அப்படின்னு ஸ்துதி பண்ற மாதிரியும் அதை அழகா சொல்லுவா. வெளியில பார்க்கும்பொழுது திட்டுற மாதிரி இருக்கும், அத ஆனா உள்ள பார்க்கும் பொழுது என்னன்னா அழகா ஸ்துதியாக சொல்வா. அப்படி அஹோ ஆரண்யோயம் மிருக இது ஹசந்தம் பகுத்தரை. ஹசந்தம்னா சிரிக்கிறது அப்படின்னு அர்த்தம். ரொம்ப பெருசா சிரிச்சுன்னு சே எனக்கு பயந்து இப்படி எல்லாம் ஒரு ரூபத்தை எடுத்து நீ வந்திருக்கியா அப்படின்னு ஒரே சிரிக்கிறான். ஒரு சத்தமா ஒரு பெரிய ஒரு சத்தத்தை போட்டுட்டு துருக்தைர் வித்யந்தம் திதிசுதம் அவக்ஞாய பகவன். அவக்ஞாய அப்படின்னு என்னன்னா அப்படி பகவான்றத மனசுல இல்லாம ஒரு ஒரு மூடத்தனமாக மதிக்காம அப்படின்னு அப்படி வந்து என்னன்னா பலவிதமான வார்த்தைகள் எத்தனையோ வந்து என்னன்னா இப்படி எல்லாம். ஏன்னா ஆக்சுவலா ஸ்துதி படி பார்த்தா யோகிகள்லாம் தியானம் பண்ணக்கூடிய பகவான் அப்படிங்கறதெல்லாம் சொல்றது. உன்னை விட பகவான் யாருமே கிடையாது, உனக்கு நிகர் யாருமே கிடையாது, ஜலத்துல சயனம் பண்ணக்கூடிய பகவான் அப்படின்னு எல்லாம் நிறைய ஸ்துதியாக சொல்லுவா. ஆனா பார்த்தா இங்க சொல்லும் பொழுது என்னன்னா என்ன காட்டுல இருக்கக்கூடிய ஒரு விலங்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு இதுவா பேசினான். அப்படி பேசும் பொழுது என்னன்னா பகவான் வந்து கொஞ்சம் கூட இவன் அறியாம பேசிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகள்லாம் அப்பாவெல்லாம் சின்ன குட்டியா இருக்கும் பொழுது ஒரு வயசு 2 வயசு விளையாட்டுல எல்லாம் என்னன்னா என்ன பப்பா அப்படின்லாம் பேசும் இல்லையா, அந்த மாதிரிலாம் பேசும்பொழுது அப்பாவா இருக்கக்கூடியவா என்ன பண்ணுவா, குழந்தை தானே பேசுறது அப்படின்வா. அதே ஒரு 10-15 வயசுல பேசும்பொழுது வாயில பட்டுன்னு போடுவா இல்லையா. அந்த மாதிரி இது ஏதோ அறியாமையில பேசிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திதிசுத்தம் அந்த அசுரன் பேசக்கூடிய விஷயத்தெல்லாம் ரொம்ப பெருசா எடுத்துக்கலாம். வெளியில அவன் அப்படி பேசுறான், ஏன்னா அசுர குவாலிட்டி இருக்கிறதுனால அப்படி பேசுறான். ஆனா உள்ள ஆக்சுவலா ஸ்துதி தானே இல்லையா, அதனால அதுலயும் சந்தோஷப்பட்டுன்னு போறாரு. ஏன்னா குழந்தை பேசுறதே நம்மள பார்த்து பேசுறதே அப்படின்னு தானே அப்பா எல்லாம் நினைச்சுப்பா இல்லையா. மஹீம் திருஷ்டுவா தம்ஷ்ட்ராசிரசி சக்கிதாம் ஸ்வேன மகசா. தம்ஷ்ட்ராசிரசி அப்படின்னா அந்த அந்த தெற்றுப்பல்லினுடைய கோரப்பல்லினுடைய நுனியில பூமாதேவி அழகா அப்படி உட்கார்ந்துட்டு இருந்தா இல்லையா, அவள் அப்படியே நடுங்கின்னு இருக்கா. ஏன்னா எப்பவுமே ஜலத்துக்குள்ள இருந்து வெளியில வந்துட்டா ரொம்ப அப்படி நடுங்க ஆரம்பிக்கும், குளிச்சுட்டு வெளியில வரும்போது பார்த்தா நடுங்க ஆரம்பிக்கும் இல்லையா, குளிர் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால அந்த ஜலத்திலேயே மறுபடியும் பூமாதேவி அழகா அப்படி ஒரு இடத்துல வைக்கிறாராம். அதான் பூமாதேவி நடுங்கின்னு இருக்கிறத பார்த்துட்டு உடனே யோக வலிமையினால ஸ்வேன மகசா அப்படின்னா உன்னுடைய மகிமையினால உன்னுடைய மகத்துவத்தினால நீ என்ன பண்ற, பயோதவு ஆதாயனா வைக்கிறதுன்னு அர்த்தம். பயோதவ் ஜலத்திலேயே அந்த ஜலத்திலேயே பூமாதேவிய ஒரு பக்கமாக வச்சுட்டு அடுத்த க்ஷணமே என்னன்னா உதயுண்டா மிருதவிதோ எதிர்க்க இருக்கக்கூடிய அந்த அசுரன் கூட சண்டை போடுறதுக்கு ரெடி ஆயிட்டாராம். அடுத்த ஸ்லோகத்தை 4ஆவதுல சொல்றார், கதாபான உதைத்தே கையில கதாயுதத்தை வச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த அசுரனை பார்த்துட்டு நேரா இவரும் சண்டைக்கு போற. அப்ப போகும்பொழுது என்னன்னா பகவானும் என்ன பண்றாரா, தன் கையில கதாயுதத்தை அவரும் கையில வச்சுட்டு இருக்காராம். அதுதான் கிரகீதோன்னத கதோ அப்படின்னா கிரகீத உன்னத கதோ, உன்னதமான உன்னுடைய மேன்மை பொருந்தி இருக்கக்கூடிய கௌமோதகின்னு சொல்லக்கூடிய அந்த கதையை வச்சுட்டு 2 பேரும் கதா யுத்தம் நடக்கிறதாம். அப்படி 2 பேரும் சண்டை போடும்பொழுது பார்த்தா கட கட ரவன்னா சப்தம்னு அர்த்தம், பெரிய சப்தம் வருதான் கட்ட கட்ட. இப்ப கூட இந்த வாழை வச்சு சண்டை போடும்போது உஷு உஷுன்னு எல்லாம் சவுண்ட் வரும் இல்லையா, அந்த மாதிரி இந்த 2 கதையை இப்படி அப்படியே அடிக்கும் பொழுது பார்த்தா பயங்கர சப்தம் வருதான். அந்த சப்தம் வந்து என்னன்னா ஆகாசம் வரைக்கும் அப்படியே இந்த ஜலத்துக்கு மேல இங்க இருந்துன்னு சண்டை போடுறது பார்த்தா ஆகாசம் வரைக்கும் அத்தனை சப்தமா இருக்கான். அதை கேட்டுட்டு என்னன்னா தேவர்கள் கூட்டம் எல்லாம் என்னன்னா மிலதி சுரசங்கே, சுர சங்கம் அப்படின்னா சுரர்கள்னா தேவர்கள், தேவர்கள் எல்லாரும் அங்க மேல ஆகாசத்துல ஒண்ணு கூடின்ட்டாராம். எல்லாம் எதுக்காக அப்படின்னா ரணாலோக ஔத்சுக்கியாது, ரொம்ப உத்சுகம் அப்படின்னா என்னன்னா ரொம்ப உற்சாகத்தோட எல்லாரும் என்னன்னா ஹிரண்யாட்சனுக்கும் வராகமூர்த்திக்கும் ஒரு பெரிய யுத்தம் நடக்கிறதாமே அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த சப்தத்தை கேட்டுட்டு எல்லாரும் ஆகாசத்துல ஆடிட்டோரியத்தை போடுற மாதிரி எல்லாம் மேல எல்லாம் ஒண்ணு சேர்ந்து விட்டாலும் எல்லாம் திருதமமும் நிருந்தியா சந்தியாதக
அப்போ மேலே இருந்து அந்த தேவதைகள் எல்லாம் சொல்றாளாம், ஆஹா சீக்கிரமா அவனை கொல்லுங்க, சீக்கிரமா. இப்ப இந்த ஒரு பெரிய கிரிக்கெட் எல்லாம் நடக்கிறதா அப்படியே அடி, இது பண்ணி இத்த பண்ண அத்த பண்ணுன்னு எல்லாம் 4 அடிங்கோ 6 அடிங்கோ எல்லாம் சொல்றா இல்லையா, இல்ல 2 ரெஸ்லிங்க பாக்குறவாள்லாம் குத்து உத அப்படின்லாம் சொல்றா இல்லையா. அந்த மாதிரி என்னன்னா இங்கேயும் ஆகாசத்துல கூடின்னு இருக்கிற தேவதைகள் எல்லாம் எல்லாம் சொல்ற, திருத்தம் சீக்கிரமா கொல்லிடுங்கோ, சீக்கிரமா அவனை கொன்னுடுங்கோ அப்படின்னு. ஏன் அப்படின்னா நிருந்தியா சந்தியாதக, நிருந்தியானா நீங்க உடனே அவனை அழிச்சிருங்கோ அப்படின்னு சப்தம் கேட்கறதாம். ஏன்னா சந்தியா காலம் வரும் பொழுது என்னன்னா அசுரர்களுக்கெல்லாம் ரொம்ப பவர் ஜாஸ்தி ஆயிடும். பொதுவாவே என்னன்னா அதனால்தான் அந்த வேளைகள்ல, அதாவது கார்த்தால சந்தியா காலமா இருக்கட்டும், இரவு சந்தி காலமா இருக்கட்டும், அந்த நேரத்துல பொதுவாகவே தீய சக்திகளுக்கு அதனுடைய பவர் ஜாஸ்தி ஆகும்னு சொல்லுவாங்க. அதனால்தான் அந்த சமயத்துல தேவதைகள் வழிபாடு, தெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம். காத்தால விளக்கேத்தி வச்சு நம்ம ஸ்லோகம் சொல்றதோ, சாயங்காலம் விளக்கேத்தி வச்சு ஸ்லோகம் சொல்றதோ, அந்த சமயத்துல வேறு விஷயங்களை பண்ணக்கூடாது அப்படிங்கறத சொல்லுவாங்க. ஏன்னா இவன் உண்டானது என்னன்னா சந்தியா காலத்துல நம்ம ஏற்கனவே முன் அத்தியாயத்துல பார்த்துட்டோம் இல்லையா, 11வது அத்தியாயத்துல பார்த்துட்டோம். அதனால அந்த சந்தியா காலத்துல தூங்குறதோ இது போல மத்த விஷயங்கள் பண்றதுங்கிறது கூடாது. அதனால இந்த சமயத்துல என்னன்னா பொதுவா குழந்தைகள் துணியெல்லாம் கூட பாருங்க சாயங்காலம் சந்தி வேலையில இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா தீய சக்திகள்லாம் அதுல வந்துடும். அதாவது என்னன்னா வைரஸ்ன்னு சொல்றோம்ல, இப்பெல்லாம் அதுக்கெல்லாம் பேர் வச்சுட்டு இருக்கோம், முன்னாடி எல்லாம் தீய சக்திகள்னு பொதுவா சொல்றோம். அதனால அதெல்லாம் வந்துருங்கிறதுனால அப்போ இவனுக்கு பவர் ஜாஸ்தி ஆயிடும். அதனால பகவானை விட பவர் ஜாஸ்தி ஆகாது. ஆனா என்னன்னா அப்ப இன்னும் கஷ்டப்பட்டு சண்டை போடணும் இல்லையா, அதனால இப்பவே நீங்க கொண்டுடுங்க, ஏன்னா சந்தியா காலம் வந்துரு போறது, சீக்கிரமா முன்னாடியே அதுக்கு முன்னாடியே வதம் பண்ணுங்க அப்படின்னு பிரம்மதேவன்ல இருந்து எல்லாரும் இத்தி தாத்ரா ஜெகதீஷே, தாத்ரானா பிரம்மான்னு அர்த்தம், எல்லாரும் வேண்டிக்கிறான். அப்போ கதாயுதம் அந்த யுத்தம் நடக்கிறது, அதுல அந்த அசுரன் பலமா சண்டை போட்டு இருக்கான். அப்போ அந்த அசுரனுடைய கதாயுதம், அந்த அசுரன் இன்னும் வேகமா சண்டை போடுறதுனால பகவானுடைய கதாயுதமும் அப்படி கீழே விழறதான், அப்படி கீழே விழறதான். அப்போ பகவான் ரொம்ப ஒரு ஆச்சரியத்தோட அதே சமயம் ஒரு அழகான புன்னகையோட, ஓஹோ இப்ப ஏன்னா குழந்தைகள்லாம் அப்பாவோட சும்மா சண்டை போடுற மாதிரி ஒரு இது வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், செஸ் விளையாடுறா, கேரம் போர்டு விளையாடுறாலாம், அந்த குழந்தைகள் பண்றதை பார்த்துட்டு அப்பா ரொம்ப ஆச்சரியம், ரொம்ப நல்லா விளையாடுறியே அப்படின்னு ஒரு அழகா ஒரு சந்தோஷப்படுவார் இல்லையா. அந்த மாதிரி நல்லா சண்டை போடுறியே அப்படிங்கிற மாதிரி என்னன்னா கதா காதா பூமௌ, அந்த பகவானுடைய கதை கீழே விழுந்த உடனே ஆனா அஹபோஹோ, ஆஹா என்ன ஆச்சரியம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா மிருதுஸ்மேராஸ்யஸ்துவம், ஆஸ்ய அப்படின்னு என்னன்னா முகம் அப்படின்னு அர்த்தம், ஃபேஸ். மிருதுஸ்மேர அப்படின்னா ரொம்ப அழகான ஒரு புன்னகையம், அந்த வராகமூர்த்தியினுடைய முகத்துல ரொம்ப அழகான புன்னகையம். புன்னகையோட என்னன்னா இவ்வளவு நல்லா சண்டை போடுறேப்பா, சரி ஆனாலும் என்ன இப்ப அசுர உடம்போட இருக்கேன், உனக்கு மோட்சம் கிடைக்கணும் அப்படின்னா இந்த ஒரு பிறப்பு சீக்கிரமா முடிஞ்சு ஆகணும். அதனால என்ன தனுஜ குல நிர்மூலன ஜனம் அப்படின்னா அந்த எல்லா அசுரர்களையும் மாய்க்கக்கூடிய, அசுர குலமே இல்லாதபடி பண்ணக்கூடிய பகவானுடைய சக்கராயுதம் அப்படி வரதான். ஏன்னா சக்கராயுதம் என்னன்னா எல்லாத்தையும் அறுத்து தள்ளிட்டு போயிடும். ஏன்னா சக்கராயுதம் அப்படிங்கிறதே பகவானுடைய கால சக்கரம், காலம் யாரு விட்டு வைக்கும் இல்லையா. அதனால அசுர பதர்களே இல்லாதபடி பண்ணக்கூடிய அந்த மகா சக்கரத்தை பகவான் ஒரு க்ஷணம் அப்படி ஸ்மரணம் பண்ணான். ஸ்மிருத்வா அப்படின்னு என்னன்னா நினைக்கிறதுன்னு அர்த்தம். பகவான் நினைச்ச மாத்திரத்துல சக்கராயுதம் அப்படி அழகா பக்கத்துல அப்படி கையில அப்படி வந்துட்டான். முதல்ல கதையை வச்சு சண்டை போட்டார் இல்லையா, கதை கீழே விழுந்துட்டு பரவாயில்ல நீ என்ன அழகா சண்டை போடுறப்பான்னு ரசிச்சார். ஆனா என்னன்னா அசுர பதர்கள் எல்லாம் வெட்டி சாய்க்கக்கூடிய சுதர்சன சக்கரத்தை ஸ்மிருத்வா, அதை நினைச்சாராம். நினைச்ச உடனே கரபுவிதானோ, அந்த கரங்கள்ல அழகா அப்படி உட்கார்ந்துதான் சுதர்சன சக்கரம். அப்படி அழகா அது ருருச்சிஷே அப்படின்னு என்னன்னா அந்த சக்கரம் சோழ்டன் இருக்கு, அவ்வளோ அதுல ஸ்பார்க் வர மாதிரி இருக்கான், அவ்வளவு ஒரு பிரகாசிக்கிறதான் அந்த சக்கரம். அப்போ பவச்சக்கர ஜோதிஷ் கணலவ நிபாதேன விதுதே. அப்போ அந்த அசுரனுடைய அவன் என்ன பண்றான், இப்போ நிறைய மாயாஜால வித்தையெல்லாம் காமிக்கிறான். ஏன்னா உன்கிட்டயே என்னன்னா சாரி 6வது ஸ்லோகம் சொல்ற, தத சூலம் கால பிரதிம ருஷி தைத்தியே விசிருஜதி. அப்போ உடனே அந்த அசுரன் என்ன பண்றான்னா ரொம்ப கோபத்தோட தன்னுடைய சூலாயுதத்தை எடுத்துக்கிறானா. ஏன்னா அவனே பார்த்தோம் நம்ம ஏற்கனவே யமாவிவான்யௌ, யமௌ இவ 2 பேரும் இன்னும் 2 யமன்கள் மாதிரி இருந்தான்னு பார்த்தோம் இல்லையா. அந்த மாதிரி
கால பிரதிமை அப்படின்னா காலமூர்த்தின்னு சொல்லக்கூடிய ருத்ரன் மாதிரி என்னன்னா ரொம்ப கோபத்தோட அவன் என்ன பண்றான், தன்னுடைய சூலாயுதத்தை எடுத்துட்டானா. தத்தா சூலம் கால பிரதிமை, காலத்தை போல காலமூர்த்திய போல அழிக்கக்கூடியவனை போல ஒரு சூலாயுதத்தை எடுத்துட்டு சூலாயுதத்தை என்னன்னா அப்போ அந்த அந்த சக்கரத்து மேல பிரயோகம் பண்றானா. ஆனா அந்த சக்கரம் என்னன்னா சூலாயுதத்தை ரொம்ப சீக்கிரத்துல அழகா முறிச்சுட்டான். அதனால அசுரனுக்கு ரொம்ப கோபம் வந்துட்டான். துவைச்சிந்தத்தியேன கரகலித்த சக்கர பிரகரணாத்து, அந்த சக்கராயுதம் என்னன்னா அந்த சூலத்தை தவிடுபொடி ஆக்கிடுச்சு. அதனால சமாருஷ்டோ முஷ்டியா ரொம்ப கோபத்தோட என்ன பண்றான், இதுக்கப்புறம் தன் கை முட்டி அப்படி மடக்கிண்டு, முஷ்டியா அப்படின்னா கை முட்டி அப்படி மடக்கிண்டு ஒரு அடி விடுறானாம். அப்போ ரொம்ப கோபத்தோட கை முட்டிய மடக்கிண்டு தாக்கும் பொழுது என்னன்னா பகவான் என்ன சரி அதுக்கப்புறம் ஏன்னா இப்போ எதிர்க்க எத்தனைதான் விளையாடுறான்னு பார்த்துட்டு இருக்க. ஆனா இப்ப என்ன பண்றான், திருப்பி அடிக்கிறதுக்கு முன்னாடி அங்க இருந்து காணாம போயிடும். சோ மாயாஜால வித்தைகள்லாம் இங்க திடீர்னு பார்க்கிற மாதிரி இருக்கு, அங்க திடீர்னு காணாம போற மாதிரி இருக்கு, பக்கத்துல வரும்பொழுது காணாத மாதிரி இருக்கு, இப்படி எல்லாம் நிறைய மாய வித்தைகள் பிரயோகம் பண்றானாம். ஆனா யார்கிட்ட மாய வித்தைய காமிக்கிறான் அப்படின்னா ஜெகன்மோகனகரீஹி, ஜகத்தையே மோகிக்க கூடிய, ஜகத்தையே தன்னுடைய மாயா சக்தியினால மயக்கக்கூடிய அப்படியேப்பட்ட உன்கிட்ட இல்லையா அந்த மாய வித்தியை பிரயோகம் பண்றான். இதெல்லாம் உனக்கு ஒரு விஷயமா? ஏன்னா பகவானுடைய மாயினாலதான் இந்த லோக்கமே நம்மளுக்கு தென்படும்படி இருக்கு இல்லையா, அந்த பிரகிருத்தினால்தான் இந்த பிரபஞ்சமே இருக்கு. அப்படிப்பட்ட மாயையின் மூலமாக ஜகத்தை பூரா மயக்கக்கூடிய உன்கிட்ட போய் அவன் என்னவோ சின்ன குழந்தைல, இப்ப சின்ன குழந்தைலாம் என்ன பண்ணுவோம், அப்பா கிட்ட, அப்பா எத்தனை பெரிய ஆள், அவர்கிட்ட போய் மறைச்சுட்டு என்ன பண்ணுவோம், சின்ன ஒரு துணியை வச்சுட்டு உடனே நான் காணாம போயிட்டேனே என்ன கண்டுபிடின்னு குழந்தைகள்லாம் சொன்னா அப்பாக்கு தெரியாதா என்ன, எந்த இடத்துல துணி இருக்கோ அங்க பின்னாடி குழந்தை இருக்க போறதுன்னு தெரியும். ஆனா குழந்தைய பொறுத்த வரைக்கும் என்ன இருக்கும், அப்பாவை ஏதோ பெருசா ஏமாத்துற மாதிரி சோபா பின்னாடி துணியை அப்படி காமிச்சுட்டு தோர்க்கேனே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா. அந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு பெரிய மெஜிஷியன் கிட்டயே போய் சின்னதா ஒரு கார்டு விளையாடுறதோ இல்ல அந்த மாதிரி தோ பாரு நான் இதை வர வைக்கிறேன் பாரு அதை வர வைக்கிறேன் பாருன்னு சொல்ற மாதிரிதான் மோகிக்க கூடிய, ஜகத்தையே மோகிக்க கூடிய உன்கிட்ட போய் மாய வித்தைகள்லாம் பண்ணானே. ஆனா என்ன ஆச்சு, அசுரனுடைய மாயை பூரா பகவானுடைய சுதர்சன சக்கரத்தினால எல்லாம் அழிஞ்சு போயிடுதான். பவச்சக்கர ஜோதிஷ் கணலவ, ஜோதிஷ் கணலவ, கணலவ அப்படின்னு என்னன்னா அந்த, அதாவது இப்ப சூரியனுடைய பிரகாசத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன ஸ்பார்க், நம்ம சுறுசுறுவத்திய போய் நல்லா வெளிச்சத்துல கொளுத்தணும்னா அதுல ஒண்ணுமே தெரியாது. சூரியனுடைய பிரகாசத்துக்கு முன்னாடி சுறுசுறுவத்தியோ டார்ச் லைட்டோ அதனோட ஒரு பவரே இருக்காது இல்லையா. அந்த மாதிரி கால சக்கரத்தினுடைய ஒரு ஸ்பார்க், அதுல கனலவம் இத்தூண்டு, அந்த ஸ்பார்க்குனாலே என்னன்னா மேஜிக்னா என்ன, எத்தையோ மறைச்சு காமிக்கிற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அந்த மறைப்பெல்லாம் இருட்டுக்குவேதான் மறையிறது. ஆனா அதுல ஒரு வெளிச்சம் வந்துடுத்துனா எப்படி இருள் எல்லாம் விலகி போறதோ அந்த மாயை பூரா விலகி போயிடுதான். அதனால விதுத்தை எல்லாம் அழிச்சுட்டாராம் பகவான். அதனால ததோ மாயா சக்கரே விததகன ரோஷாந்த மனசம், அந்த மாயை எல்லாம் போனதுக்கு அப்புறம் இப்ப நேரம் ஒருத்தருக்கு பார்த்துட்டோம். ஆனா பார்த்தா என்னன்னா ரொம்ப கோபமா இருக்கு. ஏன்னா என்னோட எல்லாத்தையும் தகர்த்தெறிஞ்சுட்டியே நீ அப்படின்னு கோபத்தோட என்னன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா கரிஷ்டாபி முஷ்டி பிரகிருதிபிகி அப்படின்னு என்னன்னா அப்போ அந்த அந்த ரொம்ப கோபத்தோட என்னன்னா அவனுடைய அகக்கண் குருடாயிடுதான். அந்த அப்படின்னு என்னன்னா பிளைண்டா இருக்குன்னு அர்த்தம். கனரோஷ அப்படின்னு என்னன்னா ரோஷத்தினால கோபத்தினால, அதுவும் என்ன பயங்கர கோபம் அப்படின்னா கனனாலே டார்க்னஸ்ன்னு அர்த்தம். ரொம்ப இருள் மாதிரி ரொம்ப பயங்கர கோபத்தினால அகக்கண் குருடாகி அந்த பிளைண்ட் ஆகி தன்னுடைய முட்டிய மடக்கிண்டு உன்னை நான் இப்ப அழிக்காம விடுறது இல்ல அப்படின்னு சொல்லி கைய முட்டிய மடக்கிண்டு அடிக்கிறதுக்கு நேர எதிர்க்க ஓடி வரான் அந்த அசுரன். அப்போ பகவான் என்ன பண்றாராம், உடனே ஒண்ணும் இல்ல, ஒரு சின்ன விஷயம் தான் பண்றார். தன்னுடைய முன் கரங்கள் இருக்கு இல்லையா, கராகிரேண ஸ்வேன, அக்ரன முன்னாடின்னு அர்த்தம். ரொம்ப பெருசா கையால கூட பெருசா அடிக்கலையாம். அவர் என்ன பண்றாரா, சின்னதா அந்த விரலுடைய நுனி என்ன ஆச்சு, இப்ப குழந்தை அடிக்க நான் நகர்ந்துக்கோப்பா அடிக்காத அப்படின்னு நகர்த்தி விடுவா இல்லையா, சும்மா தட்டி விடுவா இல்லையா. சுந்தரகாண்டத்துல கூட சொல்வேன், ஹனுமார் என்னன்னா அந்த லங்கினி தேவிய சும்மா அப்படி தட்டின்னு பார்த்தா அவள் தொப்புன்னு போய் விடுவா.
அந்த மாதிரி என்னன்னா இப்போ காது ஓரத்துல என்னன்னா அப்படி சும்மா அப்படி தட்டி விடுறான். தட்டி விட்ட உடனே ஸ்ரவணபத மூலே அந்த காதனுடைய நுனி இருக்கு இல்லையா, அவனுடைய காது நுனிய போய் சும்மா அவன் விரலனுடைய நுனி போய் இப்படி அசைச்சுதான் அப்படி தட்டி விடுறான். தட்டி விட்ட உடனே அவன் கீழே விழுந்தா ரத்தமா கக்கின்னு இருக்கான். அதுதான் அடுத்த ஸ்லோகத்தை சொல்றாரு. மகாகாய பெரிய உடம்புன்னு சொல்றா. அவனுடைய முட்டி வரைக்கும் தான் அந்த ஜலம் இருக்கு அப்படின்னா எவ்வளோ பெரிய உடம்பா இருக்கும். ஆனா ஒண்ணுமே இல்ல, பகவானுடைய சின்ன கர சரோஜ, அதுவும் பெருசா அடிக்கிறாரா அப்படின்னா இல்ல இல்ல, தாமரை போல கை. தாமரை அடிச்சு யாருன்னா கீழே விழுவாளாம். ஆனா இவன் விழுந்துட்டானே, தாமரை போல இத்தினோண்டு அந்த கரத்தினுடைய நுனி அவன் காது ஓரத்துல பட்டு கலத்ரக்தோ வக்திராத்து. வக்திராத்துனா முகமா வாயின்னு அர்த்தம். அந்த வாயிலிருந்து அப்படியே ரத்தம் கொட்டுறதான் கலத் ரக்தக. ரத்தம்னா ரத்தம்னு அர்த்தம். அப்படியே ரத்தம் கீழே கொட்டுறதான், வாய் பகுதியில இருந்து அப்படியே கீழே கொட்டுறதான். துப்புன்னு அவ சாஞ்சானான். அப்படி சாஞ்ச உடனே அத்தனை ரிஷிகளும் சுத்தி இருக்கிற தேவதைகளும் எல்லாரும் என்னன்னா ஆஹா ஹிரண்யாக்ஷன் ஒழிஞ்சுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சத்தமா ஆனந்தத்துல ரொம்ப மகிழ்ச்சியோட பிரமதபர வித்யோதி ஹிருதயாக. பிரமதபர ரொம்ப ஆனந்தத்துல அப்படியே ஹிருதயம் குளிர்ந்து போய் எல்லா முனிவர்கள் எல்லாருமா சேர்ந்து ரொம்ப ஆழமான கருத்துக்களோடு இருக்கக்கூடிய ஸ்துதிகளை பண்ணாலாம். சாந்திராபி ஸ்துதிபி அப்படிங்கிற ஸ்துதிபி ரொம்ப அழகா பொருள் பதிந்து இருக்கக்கூடிய அர்த்தத்தோடு இருக்கக்கூடிய நல்ல அழகான ஸ்துதிய பண்ணாலாம் எல்லாருமா. எப்படியேப்பட்ட மூர்த்திய புகழ்ந்தா அப்படின்னு கேட்டா அத்வரதனும். அத்வர அப்படின்னாலே என்னன்னா யஜ்யம் அப்படின்னு அர்த்தம். வராகமூர்த்திக்கு என்னன்னா ஹிரண்யாக்ஷனை கொல்லணும் அப்படிங்கறதெல்லாம் இல்லை. ஆனா ஹிரண்யாக்ஷனுக்கு இப்போ தப்பு பண்றவாளுக்கு எப்படி அனுகிரகம் பண்றது அப்படின்னா தண்டனை கொடுத்துதான் அனுகிரகம் பண்ண முடியும் இல்லையா. அப்ப தப்பு பண்ற ஒரு ராஜா அப்படின்னாலே என்னன்னா தப்பு பண்றவாளுக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும். அதுதான் அவளுக்கு முக்கியமான ஒரு தர்மம். அந்த மாதிரி தர்மத்தை தானே பண்ற இல்லையா, தர்மத்தை தானே ரட்சிக்கிறார், அதுக்காகத்தானே அவதாரம். அதனால இந்த துவச்சி சந்தோ அப்படின்னு இந்த ஸ்லோகம் தான் என்னன்னா வராகமூர்த்திய ஸ்துதி பண்ணக்கூடிய ஸ்லோகம் அப்படிங்கறத சொல்லுது. துவச்சி அப்படின்னா தோல் அப்படின்னு அர்த்தம். வராகமூர்த்தியினுடைய அந்த திருமேனி பூரா இருக்கக்கூடிய அந்த தோல் இருக்கு இல்லையா, அதுவே வேதமயமானது. வேதத்தினுடைய சந்தஸ் அப்படின்னாலே வேதத்தினுடைய மீட்டர்ஸ்ன்னு அர்த்தம். மீட்டர்ஸ்னா நிறைய இருக்கு. அனுஷ்டுப் சந்தம் இருக்கு, திருஷ்டுப் இருக்கு, பிருகதி இருக்கு. இந்த மாதிரி 108 சந்தசுகள் இருக்குன்னு சொல்லுவா. வேதத்தினுடைய காயத்ரின்றதும் ஒரு சந்தஸ். இன்னொன்னு என்னன்னா இத்தனை சிலபல்ஸ் இருக்கும்னு சொல்றது. அதனால 24 சிலபல்ஸ்ல இருந்து காயத்ரின்றது 24. அதுல இருந்து ஆரம்பிச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா 32 சிலபல்ஸ் இருக்கிறது என்னன்னா அனுஷ்டுப் சந்தஸ் அப்படின்லாம் சொல்லுவோம். அந்த மாதிரி பெருசா ஆயிண்டே வரும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய அவருடைய அந்த தோல் பகுதி பூரா வேதமயமான வேதத்தினுடைய சந்தஸாகவே இருக்கு அப்படிங்கறத சொல்றான். அதே மாதிரி ரோமஸ்வபி குஷகண. ரோமம்னா அந்த வராகமூர்த்தியினுடைய ஒரு ரோமமும் குத்திட்டு நிக்கிறதுன்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் தர்ப்ப புல்லாக இருக்கு. ஏன்னா ஒரு யஜ்ஞம் நடக்கிறது அப்படின்னா அந்த யஜ்ஞத்துக்கு என்னெல்லாம் தேவை, அழகா 2 கரண்டி வச்சிருப்பா. நீங்க பாத்திருப்பீங்க, ஸ்ருகு ஸ்ருவன்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய கரண்டியும் ஒரு சின்ன கரண்டியும் மரத்தினால பண்ணப்பட்டது இருக்கும். அதே போல 4 கால்கள், அதாவது இந்த ஹோமத்தினுடைய கால்கள் மாதிரி என்னன்னா ரித்விக்குகள்னு இருப்பான். ஹோமத்துக்கு 4 கால்கள் இருக்கிறது வேற, அந்த ஹோம குண்டத்துக்கு. இன்னொன்னு ரித்விக்குகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ரித்விக்குகள் யாரு அப்படின்னா, அதாவது 4 வேதங்கள் இருக்கு இல்லையா, அந்த 4 வேதங்கள்லயும் ரொம்ப நன்னா அதை அபியாசம் பண்ணிட்டு அந்த மந்திரங்களை சொல்லக்கூடியவாளுக்கு தான் ரித்விக்குகள்னு சொல்லுவாங்க. அது 4 பேர் இருப்பா. அது தவிர எஜமானர்னு ஒருத்தர் இருப்பா. அப்போ ரித்விக்குகள் அப்படின்ற பொழுது என்னன்னா யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வன வேதம், ரிக்வேதம்னு சொல்றோம் இல்லையா, அது ஒன்னொன்னுத்துக்கும் என்னன்னா அதுக்கான, அதாவது ஹோதான்னு சொல்வா, அத்வரியுன்னு சொல்வா, உத்காதா அப்படின்னு சொல்லுவா. இவாள்லாம் என்னன்னா அதை தவிர பிரம்மாங்கிறவன். அப்போ ஹோதா, அத்வரியு, உத்காதா. உத்காதானா சாமவேதத்தை நன்னா மந்திரங்கள் எல்லாம் சொல்லக்கூடியவர். அத்வரியு அப்படின்னு என்னன்னா யஜுர்வேதத்தை நன்னா சொல்லக்கூடியவர். ஹோதா அப்படின்னு என்னன்னா ரிக்வேதத்தை நன்னா சொல்லக்கூடியவர். பிரம்மானா டைரக்ட் பிரம்மா கிடையாது, படைப்பு தொழில பண்ணக்கூடிய பிரம்மா கிடையாது. அவர் என்னன்னா 4 வேதத்தையும் கரைச்சு குடிச்சவரா இருப்பார். அதை தவிர இந்த 3 பேரையும் சூப்பர்வைஸ் பண்ணக்கூடியவாளா இருப்பார்.
அதனால அவருக்கு பிரம்மான்னு பேர். இப்படி 4 ரித்விக்குகள் அப்படிங்கறது சொல்லுவாங்க. அதே போல நெய், ஹோமகுண்டத்துக்கு நெய் தேவை. அதே மாதிரி சோம ரசம் அப்படின்னு சொல்லுவாங்க. சில சந்திரன் மூலமாக அமிர்தத்தை அந்த சந்திரனுடைய அமிர்தத்தினாலேயே வளர்ந்த செடிகள் கொடிகள்லாம் இருக்கும், சோமலதா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கொடிகள்ல அதை என்னன்னா நன்னா இடிச்சு அதுல இருந்து வரக்கூடிய ரசத்தை சில இந்த சோம யாகங்கள்லாம் பண்ணும் பொழுது அததான் என்னன்னா ஆகுதி கொடுப்பா. அந்த மாதிரி அந்த சோம யாகத்துக்கு வேண்டிய அந்த உபகரணங்கள், மந்திரங்கள், அதுக்கான உபகரணங்கள் எல்லாம், பாத்திரம் இதெல்லாம் தேவையில்லையா, சின்ன சின்ன பாத்திரங்கள்லாம் இருக்கும், பார்த்திருப்போம். ஆர்க்கியம் விடாது, பாத்திரம் விடாது, இதுக்கெல்லாம் சின்ன சின்ன பாத்திரங்கள்லாம் வச்சிருப்பான். சோ இந்த யஜ்ஞத்துக்கு என்னெல்லாம் தேவையோ அது மொத்தம் என்னன்னா வராகமூர்த்தியினுடைய திருமேனிக்குள்ள இருக்குன்னு சொல்றதுதான் இந்த ஸ்லோகம். அதனால ரோமஸ்வபி குஷகட, தர்ப்பப்புல் தான் உன்னுடைய ரோமங்களாகவே இருக்கு. சக்ஷுஷி கிருதம், கண்ணு இருக்கு இல்லையா, கண்ணுல இருக்கக்கூடிய அந்த கருணை தான் நெய்யாகவே இருக்கான். அதனால உன்னுடைய கருணை தான் நெய் அப்படிங்கறத, உன்னுடைய கண்கள் தான் நெய் அப்படிங்கறத சொல்ற. சக்ஷுஷி கிருதம், கிருதம்னா நெய்ன்னு அர்த்தம். சதுர்ஹோதாரோ கிரவ், உன்னுடைய 4 கால்கள் இருக்கு இல்லையா, அந்த 4ம் என்ன அப்படின்னா அந்த 4 ரித்விக்குகளாக இருக்கா அப்படிங்கறத சொல்றான். ஸ்ருகபிவதனே அப்படின்னா ஸ்ருக்கு ஸ்ருவம்னு சொன்னோம் இல்லையா, அது எல்லாம் என்னன்னா அந்த பாத்திரங்கள், அதற்கு வேண்டிய உபகரணங்கள். ஸ்ருக்குன்னு சொல்றது ஒரு சின்ன கரண்டி, அந்த கரண்டி இந்த பக்கமும் அந்த பக்கமும் 2 கரண்டி வச்சிருப்பா, ஒண்ணு பெருசு ஒண்ணு சின்னது. அதுல ஸ்ருக்கு சுவன்னு சொல்லுவான். அந்த ஸ்ருக்கு சுவன்றது என்னன்னா அது எல்லாமே உன்னுடைய முகங்களாக இருக்கு. அதே மாதிரி இடான்னு சொல்றது ஒரு பெரிய பாத்திரம் வச்சிருப்பா, அதுதான் சோமரசம் வச்சுட்டு இருப்பான்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த சோமரசம் இல்ல, அதை இடிக்கிறதுக்கு வச்சிருக்கிற அந்த ஒரு பாத்திரம். அப்போ அதுதான் உன்னுடைய வயிற்று பகுதியாக இருக்கு. உதரம்னா வயிறுன்னு அர்த்தம். வயிறு பகுதி தான் இடாவாக இருக்கு. கிரகா ஜிக்வாயாம், கிரகான்னா என்னன்னா அந்த சோம ரசத்தை வச்சுக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் இருக்கும், அதை வடிகட்டி வச்சுக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் இருக்கும். அதுதான் என்னன்னா உன்னுடைய நாக்காக இருக்கு. ஜிக்வான்னா நாக்குன்னு அர்த்தம். ஏ பரபுருஷ அப்படிங்கிற, ஏ பரம புருஷனே, கர்ணேச்ச சமசா, சமசான்னா ஒரு பெரிய கரண்டி வச்சிருப்பா. அது எல்லாம் என்னன்னா யஜ்ஞத்துக்கு உபயோகப்படுத்த வேண்டியது எல்லாமே, அதுதான் உன்னுடைய காதுகளாக இருக்கு. ஹே விபோ, இந்த சோம ரசம்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் உன்னுடைய பவர். அந்த வீரியம்னு சொல்றதே அந்த சோமரசமே அதுதான்ப்பா. அப்படியேப்பட்ட ஹே வரதா, வரங்களை வாரி வழங்கக்கூடியவனே, கலதேசேபி உபசதக, உபசத அப்படின்னா என்னன்னா அதுக்கான அந்த அதுக்கு அந்த கர்மாக்கள் பண்றதுன்னு சொல்றோம் இல்லையா. ஏன்னா அந்தந்த மந்திரங்களை சொல்லிதானே கர்மாக்கள் பண்ணுவா. அதனால உபசதன்னு சொல்லக்கூடியதுதான் என்னன்னா அந்த யஜ்ஞமே என்னன்னா உன்னுடைய கழுத்து பகுதியாக இருக்கு. கலன கழுத்துன்னு அர்த்தம். கலதேசே அப்படின்னா கழுத்து பகுதி அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த யஜ்ஞமே என்னன்னா நீதானேப்பா அப்படிங்கறத சொல்லி அப்படி ஸ்துதி பண்ணிருக்கா அந்த ரிஷிகள்லாம். உடனே முனீந்திரை நித்யாதி, இந்த முனிவர்கள்லாம் ஸ்துதி பண்ணதை இத போல கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாராம். அதனால முனீந்திரை இத்தியாதி தவனாலே ஸ்துதி அப்படின்னு அர்த்தம். ஸ்தவம், நம்ம நிறைய ஸ்தவங்கள், பஞ்சஸ்தவங்கள்னா கேள்விப்பட்டிருப்போம். அந்த ஸ்தவம் அப்படின்னாலே ஸ்துதின்னு அர்த்தம். முகரை மோதித்த மனாக, இவாள்லாம் ஸ்துதி பண்ணதை கேட்டுட்டு மோதித்த, ரொம்ப ஆனந்தப்பட்டு போறாராம் வராகமூர்த்தி. ரொம்ப சந்தோஷத்தோட என்னன்னா ஒரு அழகான ஒரு சப்தத்தை கொடுத்துட்டு அதுக்கு ஒரு ஆமோதிச்சுட்டு அங்கிருந்து புறப்பட்டு போக போறார். மகீயஸ்யா மூர்த்தியா விமலதர கீர்த்தியாச்ச விலசன். அந்த மாதிரி இந்த ஒரு பெரிய ஒரு ரூபத்தோடு இப்படி அந்த ஸ்துதியெல்லாம் கேட்டு மகிழ்ஞ்சிட்டு அங்கிருந்து என்னன்னா தன்னுடைய இருப்பிடமாக இருக்கக்கூடிய ஸ்வதிஷ்ணியம் சம்பிராப்தக, ஸ்வதிஷ்ணியம் அப்படின்னா தன்னுடைய வைகுண்ட லோகத்துக்கு புறப்பட்டு போனார். எப்படியேப்பட்டவர், பிரகாசிச்சு இருக்கக்கூடிய விமலதர கீர்த்தியா, கொஞ்சம் கூட அப்பழுக்கற்ற மங்களகரமான கீர்த்திகளை புகழை உடையவர், பிரகாசிக்க கூடியவர் அந்த வராகமூர்த்தி. அங்கிருந்து புறப்பட்டு வைகுண்ட லோகம் கிளம்பி போறார். அப்படி சுகரச விஹாரி மதுரிப்போ, மதுன்ற அசுரனை மாய்த்தவன். அத போல இந்த அசுரனை மாய்க்கிறது உனக்கு ஒன்னும் பெரிய விஷயம் இல்லையேப்பா. அதனால ரொம்ப அழகா ஒரு விளையாட்டு மாதிரி விளையாடிட்டு உன்னுடைய ஆனந்தத்தை எல்லாம் அழகா அங்க காண்பிச்சுட்டு உன்னுடைய பதத்துக்கு நீ கிளம்பி போயிட்டியே. அப்படிப்பட்ட நீதான் என்னுடைய எல்லா ரோகத்தையும் நீ போக்கணும். ரோகம் அப்படின்னா இப்ப எப்படி இந்த அசுரனுடைய ரோகம் அப்படின்னா என்ன, அவனுக்கு இருக்கிற அந்த சம்சாரம் இந்த லோகத்துக்கு வந்துட்டான் இல்லையா, ஏதோ ஒரு அசுர
டுவாலிட்டி இருக்கவே தானே வந்துட்டான். அதனால எனக்கும் எத்தனையோ அந்த மாதிரி அசுர குணங்கள்லாம் இருந்ததுன்னா அதையெல்லாம் நீ போக்கு, எனக்கு இருக்கக்கூடிய இந்த சம்சாரம்ங்கிற அந்த வியாதியும் நீதான்பா போக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 13வது தசகத்தை பூர்த்தி பண்ற. இந்த 13வது தசகம் வராகமூர்த்தியினுடைய இந்த இந்த சரித்திரத்தை யாரெல்லாம் சொல்றாளோ கேட்கிறாளோ அதுக்கெல்லாம் வந்து என்னன்னா அழகா பலஸ்ருதி சொல்லியிருப்பா பாகவதத்துல. அது எத்தனை புண்ணியத்தை கொடுக்கக்கூடியது, பவித்திரமானது, தனம், கீர்த்தி, ஆயுசு எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியது. அதே போல ஏதாவது ஒரு காரியம் ஜெயமாகணும் அப்படின்னா இந்த வராகமூர்த்தியினுடைய இந்த 3 தசகங்கள் இருக்கு இல்லையா, இத சொன்னாலே வந்து என்னன்னா எல்லாத்துலயும் ஜெயத்தை கொடுக்கும் அப்படிங்கறத சொல்லி பூர்த்தி பண்ணுவார். இதோட 13வது தசகம் பூர்த்தி ஆகுது. மேலும் 14 நம்ம அடுத்ததுல பார்க்கலாம்.